கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறவங்க கை தூக்குங்க. ஏன் முடியாது? யாரோ ஒரு பதில் சொல்லுங்க. யாரோ ஒருத்தவங்க. ப்ராடக்ட் தந்துறீங்க. ஆனா நான் 4 மாசத்துலயே அந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருது. அதுக்கு அடுத்து நான் எதுவுமே பண்ணல. அது வந்து உங்களுக்கு எனக்கு தான் லாஸ். நான் தான கம்பெனி ஓனர். உங்களுக்கு தான் லாஸ். ரைட். அப்ப அதுக்கு எக்ஸைட் வந்து கண்டிப்பா இருக்கணும். எஸ். ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ். ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம நிறுவனம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கம்பெனி வாழ்றதுக்காக மட்டும் கொண்டு வர மாட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 3 பேரும் வின் பண்ற மாதிரி தான் திட்டங்களை கொண்டு வருவோம். அப்படி வின் பண்றதுக்கான ஒரு என்ட்ரி எக்ஸிட் ரீலோட் ஆப்ஷன் தான் இங்க இருக்கு. இந்த என்ட்ரி எக்ஸிட் ரீலோட் ஆப்ஷன் இன்னும் பினிஷ் பண்ணல. நான் எப்ப இந்த பேக்கேஜ் எது வரைக்கும் இந்த 5 ரூபாய் கொடுப்பேன்றது நான் முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் என்ட்ரிங்கிறது 500 பேக்கேஜ். ஓகேங்களா? ஒரு வேளை வந்துட்டீங்க நீங்க. எக்ஸிட்ங்கிறது இன்னும் பிக்ஸ் பண்ணல. நான் எவ்வளவுல நீங்க எக்ஸிட் ஆவீங்க? ஒருவேளை நீங்க 500 ரூபாய் கட்டி உள்ளார வந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க எக்ஸிட் ஆயிடணும்னு நான் வைக்கலாம் கண்டிஷன். 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்கம் நான் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க டாப் அப் பண்ணிக்கங்க, இல்ல அப்கிரேட் பண்ணிக்கங்க, இப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ ஒரு கண்டிஷன் எக்ஸிட்ன்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா கொண்டு வருவேன். எக்ஸிட் ஆயிட்டா கம்பெனி விட்டு வெளில போயிடணுமா சார், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையா சார்னு கேட்டா இல்ல, நீங்க ரீலோட் பண்ணிக்கங்க. திருப்பி இந்த ரெனிவல் இந்த பேக்கேஜ் எது வேணாலும் பண்ணிக்கங்க. இதுதான் இல்ல, இதுக்கப்புறம் ஹை எண்ட் பேக்கேஜே வருது, எது வேணாலும் நீங்க லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா தீனா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? ஆகாதவங்க கை தூக்குங்க. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலங்கிறவங்க கை தூக்குங்க. ரைட். லட்சுமணன் ஆகல இல்ல, நான் சொல்றேன், நான் கிளியரா சொல்றேன். அதுக்குதான் தீனா இப்ப வந்து விஷயம் என்னன்னா, இந்த 500 பேக்கேஜ்ல நீங்க கம்பெனில ஆக்டிவேட் பண்ணி உள்ளார வந்துட்டீங்க. நீங்க டெய்லி வந்து ஓடிடில டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓடிடி மூலமா இன்கம்ங்கிறது இப்போதைக்கு கம்பெனிக்கு இருக்க போறது கிடையாது. இட்ஸ் க்ரோயிங் அப். நம்ம ஃபியூச்சர்ல தான் அதை வந்து ரெவன்யூவா மாத்துவோம். புரியுதுங்களா? கண்டிப்பான ரெவன்யூ இருக்க போகுது. ஆனா லாங் டேர்ம் ஜேர்னி அது. உடனே எல்லாம் நாளை காலையில வந்துரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொய். போற டெவலப்மெண்ட்ல அடுத்து வந்து யூடியூப் இருக்கு, அடுத்து வந்து ஆட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பல விதத்துல நம்ம இன்கம் பண்ண போறோம். நம்ம சோ அது வரைக்கும் நம்ம எப்படி ரெவன்யூ ரிட்டர்ன் கொடுப்போம்? இந்த பேக்கேஜ் 500 ரூபாய் வந்தா டெய்லி 5 ரூபாய் கவர்மெண்ட் கம்பெனி கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு 5 ரூபாங்கிறது சின்ன விஷயம். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 70,000 ரூபாய் ப்ராடக்ட் வேலட்ல கொடுத்துருக்கேன். இப்ப வரைக்கும் ஒத்த பைசா கம்பெனிக்குள்ள வரல. 70,000 rupees ப்ராடக்ட் வேலட் நேத்து வரைக்கும் காட்டிருக்கேன் எனக்கு. இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல நடந்த ப்ராடக்ட் வேலட்ல மட்டும் 70,000 நம்ம கம்பெனி கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப இதே கேஷா இருந்தா இதே 70,000 நான் எடுத்து வைக்கணும். ரைட்? கண்டிப்பா எடுத்து வைக்க தான் போறோம், கண்டிப்பா கொடுக்க தான் போறோம். அதுக்கான சோர்ஸோட தான் பண்றோம். அது லிமிட் இருக்கணும். ஒரு லிமிட்டை தாண்டி கம்பெனி வந்து ரிஸ்க் ஃபேக்டருக்கு என்னைக்குமே போக கூடாது. நீங்க என்னைக்குமே லாஸ் ஆக கூடாது, நானும் லாஸ் ஆக கூடாது, நம்மள நம்பி வரவங்களும் லாஸ் ஆக கூடாது. இதுதான் நம்மளுடைய இலக்கு. அதனால என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 500 ரூபாய் பேக்கேஜ்ல இருக்கிறவங்க இங்க வந்து ஒரு 1000 ரூபாய் தான் ஏர்ன் பண்ண முடியும், 1500 ரூபாய் தான் ஏர்ன் பண்ண முடியும், இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் கொண்டு வருவேன். இப்போதைக்கு கண்டிஷன் இல்ல, ஏன்னா டைம் இருக்கு நமக்கு அந்த கண்டிஷன் கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு 1 year வரைக்கும் வேலிடிட்டி, இல்ல 2 years வேலிடிட்டி, இல்ல 3 years வேலிடிட்டி, இல்ல இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நான் அன்லிமிட்டட் கூட கொடுக்கலாம். So for the growing business, இந்த OTT பிளாட்ஃபார்மோட growing பொறுத்து நான் அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு அன்லிமிட்டட் கூட கொடுக்கலாம். எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத இப்பவே நான் சொல்லி வைக்கிறேன். இப்ப எதுவும் இல்ல, ஃபியூச்சர்ல வரலாம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போதைக்கு நான் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நோன் தான் வச்சிருக்கேன். இந்த ஃபைனல்ல வந்தவங்களுக்கு இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லங்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன். மேபி மாறலாம், அவ்வளவுதான். சரிங்களா? 1000 பேக்கேஜுக்கு இருக்கு கண்டிஷன் வரும், 5000க்கு கண்டிஷன் வரும். இதுக்கப்புறம் எந்த பேக்கேஜ் வந்தாலும் கண்டிஷன் வரும். அந்த என்ட்ரி என்ன அமௌண்ட்டோ